श्रीमात्रे नमः। जननि भुवने सङ्क्रम् एकम् कियान्तमनेकसम् कुपुरुषकरपृष्ठैः दुष्टैर्धनैरुदरम् भरिः तरुणकरुणे तन्त्र शून्ये तरङ्गयलोचने नमति महिते किञ्चित् காஞ்சிபுரி மணிதீபிகே. இந்த ஸ்லோகத்துல மூக்க கவி ரொம்ப மனசு வருத்தம், அவருக்கு வருத்தத்தோட ரொம்ப பேசுறார். ஏன் அப்படின்னு, என்ன வருத்தம் அவருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜனனி புவனே சங்கிரம் ஏகம் கியந்த மனேகசம். ரொம்ப வருத்தத்தோட, எவ்வளவு காலம் இப்படி நாம வாழறது, இப்படியே எவ்வளவு காலம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்துறது, ஏன் என்ன அப்படி இவ்வளவு காலம் இவருக்குதான் நம்ம அம்பாளோட பாக்கியம் கிடைச்சிருக்கே, இவர் தான் இப்படி எல்லாம் கவிதைய ரசத்தோட சொட்ட சொட்ட எழுதுறாரே, அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன அப்பேற்பட்ட வருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, குபுருஷ கர பிரஷ்டைகி, கரம் கை, குபுருஷ கெட்ட ஜனங்கள், கர பிருஷ்டைகி அவா தொட்டு அவா செயல் புரிந்ததனால், துஷ்டைர்தனை ருதரம் வருகி துஷ்டத்தனங்கள்லாம் புரிந்து, அந்த துஷ்ட காரியங்கள் எல்லாம் செய்து, கெட்ட செயல்களை எல்லாம் செய்து சம்பாதித்து, அதன் மூலம் கெட்ட செயல்கள்னா சாதாரண வியாபாரம் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான்னா கூட, அதுல போய் என்ன கெட்டத்தனம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட, ஓரளவுக்கு அவன் வியாபாரம் பண்ணித்தான் அவன் பிழைக்கணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும், இங்க உள்ள நாட்டு மக்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும், அளவுக்கு மேல எது இருந்தாலும் அது தீய செயல்கள். அது அந்த மாதிரி அவன் சம்பாதிக்க கூடாது, அடுத்தவன் அடிச்சு புடுங்கி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பொழுது, இந்த நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கே, இப்படி துஷ்டர்கள்லாம் இருக்காளே, அப்பேற்பட்டவாளினுடைய கரங்கள் அவா கைப்பட்டு அதனால் கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்துக் கொண்டு, அந்த அற்ப ஜனங்கள் அந்த கைப்பொருள் அவா கைப்பட்ட பொருள் எல்லாம் வச்சுண்டு அந்த எடுத்துண்டு இப்படியெல்லாம் தீய வழியில வரக்கூடிய பொருளை வச்சுண்டு இந்த வயிறை வளர்க்கணுமா, அதை சாப்பிட்டு இந்த வயிறெல்லாம் வளர்க்கணுமா, இப்படி எல்லாம் இந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்துலதான் நான் வாழணுமா இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம் வருது. குப்புருஷகர பிரஷ்டைகி துஷ்டைர் தனைர் உதரம் வருகி, அப்படியெல்லாம் வாழ்ந்து தனைகி உதரம் வருகி, இந்த உடம்ப நான் வளர்க்கணுமா, இப்படி ஒரு உதரம்னா ரத்தம்னு தெரியும், அப்படி ரத்தம் இருந்தால் தானே உடம்பு வளரும், அதனால இந்த உடம்ப நான் அப்படியெல்லாம் வளர்க்கணுமா, தருண கருணே கந்திரா சூன்யே தரங்கயலோச்சனே. அம்மா புதுசா தோண்டி கருணே, தருண கருணே, முதல்ல கருணையை தரக்கூடியவளே, எப்பொழுதும் கருணையே சொட்டக்கூடியவளே, சூன்யே தரங்கய லோச்சனே, லோச்சனம்னா கண்ணு, உன்னுடைய கண்ணு எப்பயுமே கருணையை பொழியக்கூடியதாகவே இருக்கே, எப்படி கருணையை பொழியக்கூடியதா இருக்கு, தருணி அப்படின்னாக்க இளமை துள்ளலோடு இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட இளமையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் கருணையே பொழிஞ்சிட்டு இருக்கே, அப்படி இருக்கக்கூடிய சூன்யே தரங்கையா, அதுக்கு எப்பயாவது கொஞ்சமாவது டயர்டா இருந்தா, அதுக்கு கொஞ்சமாவது டயர்டு இருக்கா, ஒன்னும் கிடையாது, அப்படி இல்லாம எப்பயும் துருன்னு நமதி மகிதே கிஞ்சித் காஞ்சிபுரி மணிதீபிகே, அது எப்பயும் துருன்னு சுறுசுறுப்பாவே, அது எப்பயும் தளர்வில்லாம அது பாட்டுக்கு கருணையை கொட்டி 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 கொடுக்கறதே, அப்படி உன்னுடைய கண்ணு இருக்கே. இப்படிப்பட்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட தூயவா, இப்படிப்பட்ட கரம் இது பண்ணி தொட்டு தொட்டு அந்த கரத்தால கொடுக்கக்கூடியதை வாங்கிட்டு நான் இந்த பூமியில் உழல வேண்டுமான் வருத்தப்பட்டு, இப்படி கருணையை பொழியிற உன்னுடைய இளமை துள்ளலோட இருக்கக்கூடிய உன்னுடைய கண் பார்வையையே பார்த்துண்டு, ஏன் நான் மிச்ச வாழ்க்கையை வாழக்கூடாது, அதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும், உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். முனிஜனம் மனப்பேட்டி ரத்னம் ஸ்புரத் கருணாநடி விகரண கலகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதோ மோக வியாதம் பரமௌஷதம் புரகர திருஷாம் சாபல்யம் மே புரப் பரிஜృంభத. முனிஜன மனப்பேடி, முனிவர்களில் மனதில் மிகவும் உயர்ந்த முனிஜனங்கள், சஜ்ஜனங்கள், தியானத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிப்பவர்கள், உன்னை தவிர வேற யாரையும் நினைக்காது இருப்பவர்கள்,
அப்படிப்பட்ட முனி ஜனங்களின் மனப்பேட்டி, மனம் என்னும் பெட்டகத்தில், மனம்ங்கிற அந்த பெட்டகத்தில் ரத்னம் ஸ்புரட் கருணாநடி, அப்படி ரத்னமயமாக நீ ஜொலித்திருக்கு. அப்படி ரத்னமயமாக ஜொலிக்கக்கூடிய நீ எப்படி இருக்கிறாய்? கருணையோட இருக்கிறாய். கருணா நடி, நட்டின்னா கருணையோட நாட்டியமாடுபவளாக அவர்களின் மனதில் இருக்கிறாய். அந்த மனமானது எப்படி இருக்கு? விகரண கலாகேகம், அந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீ ஆடக்கூடிய அந்த நாட்டியத்திற்கு நாடக மேடையாக அந்த மனசு இருக்கு. யாரோட மனசு? இந்த முனிவர்களின் மனது. இந்த முனிவர்களின் மனம்ங்கிறது ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் நடனமாடக்கூடிய கருணையே வடிவாளவனான நீ நாட்டியமாடத்துக்கு அந்த ஒரு ஸ்டேஜ், முனிவரோட மனசுங்கிறது தான் அந்த ஸ்டேஜ். அதுல நீ எப்படி இருக்க? காஞ்சிபுரி மணிபூஷணம், அப்படியே மணிகளை, சிந்தா மணிகளை எல்லாம் எடுத்து அலங்கரித்துக் கொண்டு நடனமாட கூடியவளாக அங்கே நீ இருக்கிறாய். ஜெகதி மகதோமோக வியாத்தே என்று நாம் பரம் ஔஷதம். அப்படி எல்லாரும் அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த முனிவர் அவர் மனசுல ஸ்டேஜ் போட்டு கொடுத்துட்டாரு. அதுல நீ நாடகம் அடிக்கிற, டான்ஸ் ஆடுற, நடனம் ஆடும் பொழுது உன்னுடைய அந்த கருணை நிரம்பிய அது ரொம்பி வழியும் பொழுது அந்த முனிவர் அதை பாக்குறார். அப்போ நடனம் ஆடுறத அவரால பார்க்க முடியுது, அப்பேற்பட்டவர். அதுல அவரு திளைச்சு போய், அப்பா திளைச்சு போகும் பொழுது எங்கேயாவது மூலையில கீழையில ஒட்டின்னு, நீ ஆடக்கூடிய மனம்னா அதுல ஞானம் மட்டுமே இருக்கும். அப்படியும் எங்கேயாவது மூலையில கீழையில ஒட்டின்னு இருந்தாலும் அந்த அஞ்ஞானம்ங்கிற அந்த தீப, அந்த இருட்டுக்கு நிருணாம் பரம் ஔஷதம். அப்ப அந்த சுத்தமான ஞானமாக அந்த அஞ்ஞானத்தை விலக்கி, கொஞ்ச நஞ்ச எங்கேயாவது இருந்தாலும் அதையெல்லாம் அழிக்கக்கூடிய, சுத்தமாக ஆக்குவதற்கான ஔஷதமாகவும் நீ எங்கே இருக்கிறாய். வெறும் மனசு, மனசுங்கிற பெட்டி, அதுக்குள்ள அவ டான்ஸ் ஆடுறா, மணிகளை எல்லாம் அலங்கரிச்சுட்டு டான்ஸ் ஆடுறா. எங்க ஆடுறான்னா அந்த மனசையே ஸ்டேஜ் ஆக்கிண்டு ஆடுறா. அப்படி ஆடக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல எங்கேயாவது அந்த ஓரத்துல இருக்கிறத்துல எங்கேயாவது அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது கருப்பா இருந்ததுன்னா அதையெல்லாம் ஒழுக்கி விளக்குவதற்கு உரிய ஔஷதமாகவும் அவள் இருக்கிறாள். புரஹர திருஷாம் சாபல்யம், புரஹர திருஷாம், முப்புறத்தையும் எரித்தவனான அந்த பரமேஸ்வரனுக்கு சந்தோஷத்தை அளிப்பவளான நீ ஏ புர பரிஜும்பத்தாம், காஞ்சி தேசத்தில் மிகுந்த ரத்னங்களை எல்லாம் அழிந்து கொண்டு காஞ்சி தேசத்திற்கே பூஷணமாக விளங்குபவளாக இருக்கிறாய். அப்பேற்பட்ட அம்மா அவருடைய மனதில் மட்டும் அப்படி காட்சி தருகிறாயே, நீ எனக்கும் காட்சி கொடு, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அற்புதமான இந்த ஸ்லோகத்தை வடிச்சிருக்கார் தன்னுடைய வார்த்தைகளால மூக்க கவி. முனிஜனமனாத்தாம்னே தாம்னே வச்சோ மயஜக்னவி ஹிமகிரி தடக் பிராக் பாராய அக்ஷராய பராத்மனே விகரண ஜுஷே காஞ்சி தேஷே மகேஸ்வர லோச்சன ஹிருதய சரச கிரீட சௌதாங்கணாய நமோ நமக. இப்ப போன ஸ்லோகத்துல சொல்லிட்டார், முனிவர்களின் மனச சங்கரிடமா வச்சுட்டா, ஸ்டேஜா வச்சுட்டா, டான்ஸ் ஆடுறா, இப்படி எல்லாம் போன ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. அதே முனிஜனமானோ தாம்னே, அப்ப அதுல அப்படி அவ உட்கார்ந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாள்னா, தாம்னே வச்சோமய ஜாகனவி, அதையே தங்கசப்படுத்திக்கிறாள். ஃபுல்லா தங்கசப்படுத்திட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவிற்குள் அப்பேற்பட்ட முனிவர்கள் அவளையே காண்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம பிரகாசமாக அவள் அங்க இருக்கா. அப்படி இருக்கிறவ ஜாகனவினாக்க கங்கை, கங்கைக்கு ஒரு பேர். அந்த ஹிமகிரி தடக் பிராக், அது அப்படியே கங்கை பிரவாகம் எடுத்து பெருகி வருது. பெருகி வந்துட்டே இருக்கிற பாராயாட்சராய பராத்மனே. அப்ப அந்த பிரவாகம் தங்கு தடை இல்லாம தண்ணி எங்கேயாவது மேல கொட்டித்துனா என்ன, எங்கேயாவது அதை தடுக்க முடியுமோ? அப்படி பிரவாகம் எடுத்து கங்கை வருது. அது என்ன பண்றதா, எந்த முனிவர்களினுடைய மனசுக்குள்ள இப்படி ஆத்ம பிரகாசமா உட்கார்ந்து இருக்காளோ அந்த முனிவர்களுக்கு பிரவாகத்தை கொடுக்கிறது. என்ன பிரவாகத்தை கொடுக்கிறதுனா வாக்கு பிரவாகத்தை கொடுக்கிறது. அதுதான் பாராயாட்சராய பராத்மனே. அவளுக்கு பிரவாகத்தை அவளுக்கு எடுத்து விடுற மாதிரி, அவளுக்கு எங்க கங்கேந்து வருது, அவளுக்கு எங்க பிரவாகம்னா அவளுக்கு வர பிரவாகம் வாக்கு பிரவாகம். என்ன, அந்த வாக்கிலிருந்து வரக்கூடிய கவிதை, கவி அப்படியே பிரவாகம் எடுத்து அவள் வாய்க்குலேன்னு வருது. ஏன்னா அதை பண்றதுக்கு அனுகிரகம் பண்றவளே இவ.
அதுல உட்காந்து நீ பண்ற, அதுல இருந்து வந்துட்டு இருக்கு, அப்படி வர்றத ரசிக்கிற நீங்கிறார் இந்த இடத்துல. நிகரண ஜுஷே காஞ்சி, அப்படி தங்கு தடை இல்லாம அந்த வாக்கை பக்தர்களுக்கு பிரசாதமா நீ அழிச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கக்கூடிய நீ காஞ்சி நகரத்தில் விகரண நிறைய லீலைகளை புரிஞ்சுட்டு இருக்க. இதை மட்டும்தானா நீ பண்ற? அந்த காஞ்சிபுரத்தில் நிறைய லீலைகளை புரிஞ்சுட்டு அங்க விளையாடிட்டு இருக்க. காஞ்சி தேசே மகேஸ்வரலோச்சன, அப்பேற்பட்ட நீ விளையாடிட்டு பரமேஸ்வரனோட ஹாப்பியா இருக்க. பரமேஸ்வரனோட லோச்சன திருதய, முக்கண்ணை உடைய பரமேஸ்வரன் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த இடத்துல. வார்த்தைய பரமேஸ்வரனுக்கு மகேஸ்வர லோச்சன திருதய, மகேஸ்வரனானவன் முக்கண்ணை கொண்டவன். சரச சரச கிரீடா, அவரோட ஜாலியா லீலைகள் புரிஞ்சுட்டு, கிரீடான்னா விளையாட்டு, லீலை புரிந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாய். சௌதாங்கனாய நமோ நமக, அப்பேற்பட்டவளே மிகவும் எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்க கூடியவளான காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய காமாட்சி, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மரகதருஜாம் பிரத்யா தேசம் மகேஸ்வர சக்ஷுஷ அமிர்த லகரி பூரம் பாரம் பவாக்ய பயோநிதே சுச்சரித பலம் காஞ்சி भाजो जनस्य पचेलिमम् हिमशिखरिणो वंशस्य एकम् वतं समुपास्महे. மரகத ருச்சாம் பிரத்யா தேசம் மகேஸ்வர சக்ஷுஷாம். மரகத ருச்சாம், மரகத மணி, மரகத மணிக்கு ஈக்குவலா இருக்கான்னு முதல் வார்த்தையை போடுறார். மரகத மணிக்கு ஈக்குவலா இருக்கார். அடுத்த வார்த்தையிலேயே என்ன போட்டுட்டார்? தேசம் மகேஸ்வர சக்ஷுஷாம் அமிர்த லகரி. அதே மரகத மணிக்கு ஈக்குவலா இருக்கா அவோன்னா கூட அந்த மரகத மணி வந்து பாக்குறதுதான் நமக்கு ஈக்குவலா. ஆஹா, நம்மளும் அம்பாள் ஒரே மாதிரி இருக்கோம்ல, நம்மள மாதிரி அம்பாள் இருக்கால அப்படின்னு வந்து அது பார்க்கும் பொழுது, ஆனால் அந்த மரகத மணி ஐய இல்ல நம்ம டல்லா இருக்கோம்னு அது புரிஞ்சுக்கிறது. அப்ப மரகத மணி தோத்து போகும் அளவுக்கு மரகத மணியினுடைய ஒளியே நம்ம வந்து இருக்கிறதுல பிரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மணியின் ஒளி தோத்து போகும் அளவிற்கு அவள் பிரைட்டா இருக்கா. அப்படி உள்ளவள் அமிர்த லஹரி பூரம் பாரம் பவாக்கிய பயோனிதே. அமிர்த லஹரி, அப்படியே லஹரினாக்க அலை அலையா, அலை லஹரினாக்க அலை. அப்படி அலை அலையாக என்னத்தை கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா அமிர்தத்தை கொடுக்கிறாள். யாருக்கு கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா பரமேஸ்வரன் அங்கே இருக்கார். பவாக்கிய பயோனித, அப்படியே கடல்ல இருந்து அப்படியே கடல்லால பொங்கி வரா மாதிரி அவ்வளோத்தை எடுத்து கொடுக்கிறார். யாருக்குன்னா அந்த பரமேஸ்வரனின் கண்களுக்கு. அப்படியே அப்படி அந்த மரகத மணியை விட அதிகமான ஒளி அதை பரமேஸ்வரன் பார்க்கிறார்னா அவருடைய கண்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவளா அவள் அங்க இருக்கா. சுச்சரித பலம் காஞ்சி பாஜோ ஜனஸ்ய பச்சேலிமம். அப்ப அங்க இருக்க சுச்சரித பலம், சரித நல்ல சரித்தங்களை, நல்ல செயல்களை, சுச்சரித நல்ல செயல்களை செய்ததன் பலனாக காஞ்சி. அப்ப அந்த காஞ்சிபுரத்தில் வசிப்பவா எல்லாருமே காஞ்சிபுரத்தில் வசிக்கணும்னாலே புண்ணியசாலிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த புண்ணியசாலிகள் வசிக்கக்கூடிய நகரமான அந்த காஞ்சிபுரத்தில் அவள்லாம் பாக்கியவான்கள், அவள்லாம் புண்ணியசாலிகள். அவளுக்கெல்லாம் பலன் எப்படி கிடைக்கிறது? அவ அங்க வசிக்கிறதுக்கு காரணமே அவ செய்த முற்பயன். அந்த பலனின் காரணமாக அவர்கள் காஞ்சிபுரத்தில் வசிக்கிறார்கள். அப்படி இருக்கிறவா மேற்கொண்டு 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 நல்ல செயல்களையே புரிபவர்களாக அவ இருப்பா. அப்படி இருக்கிறவாட்டேந்து கிடைத்த முதிர்ந்த பழம் போன்று, அப்படி அத்தனை நல்ல மனிதர்களினுடைய புண்ணிய செயல்களினால் கிடைத்த முதிர்ந்த அப்படியே ஒரு பழம் மாதிரி அவ அங்க இருக்கா. அப்படி ஒரு பழம் மாதிரி அங்க அவள் காட்சி அளிக்கிறாள். ஹிமசிகரினோ வம்சஸ்ய ஏகம் வதம்ச முபாஸ்மகே. அப்படிப்பட்டவள் யார்? ஹிமகிரி தனையே. அப்போ மலையரசனின் மகளானவளே, அந்த வம்சத்தில் வந்தவளே, மலையரசனின் வம்சத்தில் வந்தவளே, ஏகம் வதம்ச முபாஸ்மகே, ஏகாம்ரநாதனின் பத்னியானவளே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி
நமக்காகவும் சேர்த்து வணங்குவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. கணமனதினாரம்பே கம்பனதி சகிதவகே சரச கவிதோன்மேஷக பூஷா சதம் சமுதஞ்சிதக ரதிபடவக பிரௌட ரோத்யத் கவித்வ குமுத்பதி நயதி தரச நித்ர முத்ராம் நகேஸ்வர கன்யகே. ரணமன தினாரம்பே, தின ஆரம்பே, தினம் ஆரம்பிக்கும் பொழுது. ரணமன தினம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு டேவும் ஆரம்பமாகும் பொழுது நமஸ்கரிக்கிறார்கள். ஆரம்பத்திலே எல்லாத்திலிருந்தும் பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு டேவும் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு அம்பாளை வணங்கிவிட்டு செல்வார்கள். தேவர்கள்லேந்து சூரிய சந்திரன்லேந்து எல்லோருமே அவர்களினுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பு அம்பாளை வணங்கிவிட்டு செல்வார்கள். அப்படி இருக்கக்கூடியவள் அம்பா. அவள் யார்? கம்பாநதி சகி, கம்பாநதியின் தோழி. கம்பாநதியும் அவளும் இணை பிரியாத தோழிகள். ஏன்? கம்பாநதியில் தானே அவ எப்பயுமே நடை பயின்று இருக்கா. கம்பாநதியையே தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டுருக்கா. அங்கேயே அவள் தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு காஞ்சிபுரத்திலேயே வசித்துக் கொண்டிருக்கிறாள். அவளும் கம்பாநதியும் தோழிகள். அப்படி இருக்கக்கூடியவள் தாவகே, மலையரசனின் ஹிமகிரி அணையே, ஹிமகிரியின் பெண்ணாக இருப்பவள். அப்படிப்பட்டவள். இவ எல்லாரும் தினமும் வணங்கத் தொடங்கியவுடன் சரச கவிதோன் மேஷக பூஷாசதாம் சமுதிஞ்சயக. இப்ப இந்த கவி ஏற்கனவே கவிகள் 2 ஸ்லோகமா பார்த்துட்டு வரும். இந்த கவிகள்லாம் சஜ்ஜனம் கொண்டவர்கள். கவிதைகளை பாட ஆரம்பிப்பதற்கே அவளுடைய நடனமாடுறதுக்கு அவர்களினுடைய மனம் வாக்கில் இருந்து அப்படியே கங்கை பிரவாகம் எடுத்து வரா மாதிரி அவர்களினுடைய மனதிற்குள் அமர்ந்து கொண்டு கவிதைகள் வாக்கில் இருந்து பிரவாகம் எடுத்து வர்றதுங்கிறத போன ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்துட்டே வரும். அப்படி இந்த சஜ்ஜனங்கள் தினம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அவளை நமஸ்கரித்து விட்டு செய்ய ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்கும் பொழுது அவர்களினுடைய வாக்கிலிருந்து கவிதை வருதுன்னு போன ஸ்லோகத்துல சொல்லிட்டார். ஆனா எப்படி இருக்கு அந்த கவிதை அப்படின்னா மிகவும் சுவையாக. சாப்பிட்டு பாக்குறமான்னு கேட்க கூடாது. காதிற்கு இனிமையாக சிரவணம் தான் பண்றோம். முதல்ல சிரவணம் பண்றதுக்கு அது ரொம்ப இனிமையா இருக்கு. அதை கேட்க அதை கேட்டு நம்ம பாடணும்னு நினைக்கிறோம். நம்ம நாக்கில் இருந்து இனிமையான அந்த கவிதைகளை நம்மால் சொல்ல முடிகிறது. அப்ப இனிமையா அதை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னும் போது அவளினுடைய கற்பனை, அந்த கற்பனையை எவ்வளவு அருமையா அவ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சரச கவிதோன் ரொம்ப அற்புதமான கவிதைகளை அவர்கள் உற்பத்தி செய்வதற்கு பூஷா சதாம் சமுதஞ்சிதக. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு அப்படியே பிரவாகம் எடுத்துட்டு கங்கை வந்ததுன்னு சொல்றாளே, அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அவளினுடைய நாவில் இருந்து வந்துட்டே இருக்கிறதுக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் ஏற்படுகிறது. பிரதிபட மகா பிரௌட புரோத்யத் கவித்வ குமுத்மதி. இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கவிதை எழுதக்கூடிய அந்த கவிகள் உதயசூரியனை மாதிரி ஒளி வீசிக்கொண்டு காணப்படுகிறார்கள். அப்படி ஒரு தேஜஸோட இருக்கான்னு அர்த்தம். தேஜஸோட அவள்லாம் இருக்கா. அததான் சொல்றா புரோத்யத் கவித்வ குமுத்மதியும். ஏன் அப்படி போடுறா அப்படின்னாக்க அப்பேற்பட்ட அந்த ஒளி வீசக்கூடிய அந்த தேஜஸோட இருக்கக்கூடிய அந்த கவிவாணர்களிடம், அந்த கவிதைகளை எழுதுபவர்களிடம் யாராவது ஒருத்தன் வேற வேலை இல்லை, இவன் என்னமோ இதை பண்ணிட்டு இருக்கான், பெருசா இவனுக்கு ஏதோ தெரிஞ்சுட்டான், என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அது புரியாதவான்னு எத்தனை பேர் இருப்பான். எத்தனை பேருக்கு எழுதுறது எல்லாமே புரிஞ்சிடும். புரியாதவன் இருப்பான். தெரியல அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டு போறவனும் இருப்பான். விரோத மனப்பான்மையோடு இருப்பவனும் பொறாமை கொண்டவனும் அதுல பலவிதமான மக்களினுடைய குணாதிசயங்களை இங்க பார்க்க முடிகிறது. அப்படி இருப்பவன் அவனுக்கு ஒரு உதாரணம் இவர் சொல்றாரு. என்னன்னா கவித்வ குமுத்வதீம் நயதி தரசா நித்ரா முத்ராம் நகேஸ்வர கன்யகே. அப்போ சூரியன் போல இருக்கிற கவிகளை பார்த்து ஒருவன் விரோதப்பட்டானால் சூரியனுக்கு எதிரில் உள்ள அல்லிமலர் போன்று காணப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனை பார்த்தால் தாமரை மலரும், சூரியனை பார்த்தால் அல்லி மூடிக்கும், வாடிடும். அதுக்கு சந்திரன் தான் அல்லிக்கு. சூரியனை பார்த்த அல்லி மலரை போன்று
அல்லி மலர் என்னாகும் வாடி போகுவதை போன்று அந்த எதிரிகள் வாடுவார்கள். யாரை பார்த்து? நகேஸ்வர கன்னியகே, திரும்ப மலையரசனின் மகளானவளே, கம்பா தீரத்தின் இடைபிரியாத தோழியே அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்டவளே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதோட நாமளும் முடிக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஸ்ரீ மாத்ரே